ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் 9 மாதம் நான் சம்பாதிக்கவே வந்தேன், உள்ளே போனேன், டெய்லி போவேன். ஏஜி இருப்பார், டெய்லி ஒர்க் ஸ்டேஷன் எப்படி போவேன், கடன் வாங்கி கிராப் எடுத்து போவேன். எல்லாமே நெகட்டிவ் பேலன்ஸ் தான் என்னோட. முந்தி இன்னொருத்தர் இருப்பார் லீடர் சதீஷ்னு சொல்லி, அவர் கிளாங்லேருந்து வராரா, ஃபோன் அடிச்சு பிரதர் இன்றைக்கி நீங்கள் போகிறீங்களா, அவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட தும்பாங்கில் போவேன். டெய்லி ஒர்க் ஸ்டேஷன் போயிடுவேன். டெய்லி எத்தனை மணிக்கு பிரதர் போயிங்கன்னா காலையில் 8-8:30 மணிக்கு நான் ஒர்க் ஸ்டேஷனில் இருப்பேன். எம்பை சிட்டி இன்னமும் அந்த எம்பை சிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ராத்திரி எத்தனை மணிக்கு கிளம்புவோம் திரும்ப, விடிகாலில் 12 இல்லை 1 மணிக்கு இப்படி தான் ஆரம்பிச்சேன். 9 மாதம் இப்படி தான் நான் செஞ்சேன். அப்போ குடும்பம் இல்லையானா 2.5 வயசு பையன், 2 வயசு பையன், அப்போ 2 வயசு பையன், ஒய்ஃப் இருக்காங்க, குடும்பம் இருந்தாங்க. ஆனால் அந்த குடும்பம் நான் பட்ட அசிங்கம் இருக்குல்ல, அப்போ அந்த குடும்பத்தினால அந்த அசிங்கத்தை தாங்க முடியாது. இப்போ சொல்லுங்கள், குடும்பத்தை வச்சுட்டு நான் பார்க்கலன்னு சொல்லலை, குடும்பத்தையும் நான் பார்க்குறேன் தான். ஏதாவது ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுவும் ஃபாஸ்ட் பண்ணுவார் ஏஜி, ப்ரோ நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க ப்ரோ, அட்லீஸ்ட் ஒரு நாள் போய் வீட்டில் இருங்க ப்ரோன்னு அவர் ஃபாஸ்ட் பண்ணுவார். இல்லைனா நான் போக மாட்டேன். ஏன்னா நான் வச்ச கோல் அப்படி. நான் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் என் குடும்பம் எப்போ வேணாலும் ப்ரைவேட் ஜெட்டில் பார்க்கும். என் பையனுக்கு வயசு அப்போ 2, அவன் ஒரு 5 வயசு 6 வயசில் அவனுக்கு விவரம் தெரிஞ்சிடும். 6 வயசில் விவரம் தெரிஞ்சு உனக்கெல்லாம் சம்பாதிக்க துப்பு இல்லையா அப்பா, நான் என்னை கேள்வி கேட்டக்கூடாதுன்றதுக்காக 2 வயசுல அவன் விவரம் தெரியறதுக்குள்ளே நான் ஓடி விழுதுறோம்.